Hi friends, welcome to South India Kitchen. இன்னைக்கு நம்ம மரவள கிழங்கு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு கிழங்க இந்த மாதிரி நைஸா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனுக்கு மாத்திடலாம் அத. கிழங்கு எல்லாமே நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வேக வச்சிடலாம். மூடி வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். ஒரு 10 மினிட்ஸில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு 2 டீஸ்பூன் உப்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கூட வேக வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வெந்தால் போதும். தண்ணியெலாம் நல்லா வெத்திடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, தென் ஒரு வெங்காயம் சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்த அப்புறமா வேக வச்ச கிழங்க இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா செவக்கணும். செவந்த அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க கிழங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சிடலாம். ஃபைனலி 1 கப் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளி கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கலாம். வித் லவ்விங் காட் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. பை பாய்.